ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு கப் கடலை மாவு வச்சு ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது, அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவு தண்ணி. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்லையே அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க, சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா தெளிவாயிருச்சு. இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நான் கேசரி கலர் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு கடலை மாவு. நம்ம எதுக்காக ரவை சேர்க்குறோம்னா, ஜஸ்ட்டு மாவு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக தான். ரவை கடலை மாவு இது ரெண்டையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7-8 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை கடலை மாவு இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுருக்கு. நல்லா ஒரு வாசனை வரும் இந்த ஸ்டேஜில். கடலை மாவோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துடலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தண்ணியை சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விட்டுருங்க. கடலை மாவு சீக்கிரமாகவே இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், நல்லா இழுத்துட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ மீதி இருக்க சர்க்கரை தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க, கட்டிகள் இல்லாத மாதிரி. சர்க்கரை தண்ணி சேர்த்த அப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே நல்லா திக்காகணும். கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும், அது வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான கடலை மாவு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் மெஷர்மெண்ட் மாறாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.